ஓகே சார். இப்போ ஸ்டார்ட் அப்ல ஒரு பூட் ஸ்டார் கம்பெனி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எஸ். பூட் ஸ்டார் சைடு சில பேர் போறாங்க, சில பேர் ஆரம்பத்தில் ஐடியா ஸ்டேஜ்ல இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி சில பேர் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எந்த அப்ரோச் சார் பெஸ்டா? மேபி அவங்களோட பிஸ்னஸ் மாடலை பொறுத்து தான். நாங்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து எங்களோட ஒரே ஒரு கஸ்டமர் பேஸ் இனிஷியலாக நான் திங்க் பண்ணது ஒன்லி பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம திங்க் பண்ணோம், இங்கே எல்லாமே நம்ம கொண்டு போக முடியுங்கிறத. அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஏன்னா பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் ரன் ஆகும்போது, பிரிக் இண்டஸ்ட்ரீஸுங்கும் போது உங்களுக்கு குண்டு குழி சேறு சகதி மேடு பள்ளம் எல்லாம் கலந்த ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே ரன் ஆகுதா, எல்லா பக்கம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் பண்ணோம், அக்ரிகல்ச்சர் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஃபயர் ஒர்க் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கொண்டு போக முடியும். அப்படின்னா அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வருது அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள் சக்ஸஸாக போகுது, ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொண்டு போக முடியும். இப்போ இன்னொரு பிஸ்னஸ் மாடல் பண்ணுறாங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சோடா மேனுஃபேக்சரிங்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து வால்யூம் தான் பிஸ்னஸ் இல்லைங்களா. ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறாங்க, ஜூஸ் ஒரு என்ன சொல்கிறது, போவான்டோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வால்யூம் தான் பேசும். அங்கே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி ஜாஸ்தியாக இருக்கலாம். இப்போ ஒரு டூ வீலர் எடுத்துக்கலாம், டூ வீலருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி தான். ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் புல் பண்ணாமல் ஸ்டார்ட் அப் இந்தியா கீழேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. யூஏஇஜிபி லோன் இருக்குது, பிஓஇஜிபி இருக்கு, நீட்ஸ் இருக்கு. ஸோ நீட்ஸுங்கிறது 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 1 crore எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இஃப் அட் ஆல் அந்த க்ரோர்ஸ்ல அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 25 lakhsக்கு போகணும்னா பிஓஇஜிபி இருக்கு, யூஏஇஜிபிக்கு போனால் 10 lakhs. ஸோ ஒரு பூட் ஸ்டார்டிங்காக போகும்போது தான் அந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அங்கே ஒரு கஷ்ட நஷ்டம் தெரியுது, கஸ்டமரோட கஷ்டம் எனக்கு புரியுது. பெருசாக பிக் தான். கண்டிப்பா நம்ம வந்து வண்டி எல்லா பக்கம் கொண்டு போகணும், எல்லா பிரிகன்ஸும் நம்ம வண்டி இருக்கணுங்கிறதான் திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கு பெரிய வால்யூம் வேணும், பெரிய செட்டப் வேணும். இன்ஸ்டெட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 4500 square feet தான் இருந்தோம். 90x60 ஒரு 90x45 square feet தான். ஸோ அங்கே இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. இப்போ 1 year பேக் தான், 2024 மேல தான் இங்கே 16,000 square feet வந்தோம். ஏன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸும் வந்துருச்சு, இன் கேம்பஸ் வெஹிக்கிள்ஸும் பண்ணுறோம், நிறைய பிளென்டி ஆஃப் கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸும் பண்ணும்போது எங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஈவன் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கும் போது 2-3 years பேக் வேணுங்கும் போது லோன் எடுத்தோம் பேங்க்ல, ஒரு 50 lakhs சிசி எடுத்தோம். ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கான லோன் அமௌண்ட்டும் இருக்கு, மற்றபடி எதுவும் பெண்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நீங்க லோன் போனதே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணது, கரெக்ட், ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எஸ். பட் இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம்ஸ் சொன்னீங்க, இது வந்து என்ன கிரைட்டீரியால கொடுக்குறாங்க? யார் வேணா அப்ளை பண்ணலாமா, இல்ல அவங்க டெப்ட் மாதிரி கொடுக்குறாங்களா, இல்ல டேர்ம் லோன் மாதிரி தான் கொடுக்குறாங்க, கிராண்ட் மாதிரி கொடுக்கல. கிராண்ட்டுங்கிறது ஒரு சப்சிடி மாதிரி, ஒரு 25% வந்து உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அதில் ஈச் ஸ்கீம்லையுமே வந்து உங்களுக்கு அதில் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் பிரிக்கிறாங்க. ட்ரேடிங்க்கு கம்மியான அமௌண்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங்க்கு உங்களுக்கு ஃபுல்ஃபில் நான் சொன்ன அமௌண்ட்ஸ் 10-25 lakhs 1 crore அது எல்லாமே கொஞ்சம் இப்போ ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமோ. ஏன்னா நீங்கள் மந்த்லி இஎம்ஐ மாதிரி நீங்கள் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம அடைச்சிட்டே வரலாம். நீங்கள் இன்ஸ்டெட் ஒரு இன்வெஸ்டர்ஸ்ட்டு போயிட்டீங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி கொடுக்கணும். வேணான்னு சொல்ல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஷேர்ஸ் கொடுக்குறோங்கிற தப்பு இல்லை. பட் இஃப் அட் ஆல் ரெக்வயர்ட் அப்படின்னா மட்டும் அங்கே போகலாம் அப்படிங்கிறது தான் தாட். ஒரு 80% இதில் ட்ரை பண்ணி பூட் ஸ்டாப்பாக ஆரம்பிச்சு நீங்கள் பண்ணி கொண்டு போகலாமே அப்படிங்கிறதான். ஓகே, நாங்க பார்த்த வரைக்கும் சார் இந்தியன் ஈகோசிஸ்டம் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ்மே அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஐடியா ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருந்து எல்லா பெரியதுமே ஒரு ஐடியா ஸ்டேஜ்ல இருந்து, ஒரு வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து உங்களுக்கு மில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்றது. கண்டிப்பா இந்தியால வந்து கொஞ்சம் எல்லாமே சேர் கேம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றோமா, நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம்னு பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வராங்க. ஸோ நான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய வெப்சைட் அப்ளை பண்ண போதே சீட் ஃபண்ட் அப்ளை பண்ணாலுமே அவங்க லாஸ்ட் 3 years ரெவன்யூ ஃபைனான்சியல்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் சீட் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி கொடுக்குறீங்க, பட் இதுதான் கரெக்ட் ஈகோசிஸ்டம். இப்போ நம்ம இதில் தான் ப்ளே பண்ணி ஆகணும். பட் நிறைய பேர் என்ன முதற்கொண்டு இனிஷியலாக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறாங்கன்னா, யூஎஸ் மாடல் மாதிரி நம்ம கிட்டே இருக்கும், ஒரு நல்ல ஐடியா எடுத்துட்டு போனோம்னா நமக்கு உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், கையில எதுவுமே நம்ம போடாம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்கு.
பட் நீங்க சொல்ற மாடல் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா போறோம், நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அங்கே இருக்கும் திருப்பியும் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஆரம்பிச்சு போகும்போது நமக்கு அந்த லேர்னிங்ஸ் கிடைக்கும். எஸ், டெஃபினட்டா.